இளம் வயதினருக்கும் எந்தவித ஒரு பழக்க வழக்கங்களும் இல்லாதவர்களுக்கும் இந்த மாதிரி மாரடைப்பு திடீரென வருது. இளம் வயதினர் விளையாடிட்டு இருந்தாங்க, இளம் வயதினர் ஒரு ரன்னிங் போனாங்க, திடீரென்ற மாரடைப்பு ஏற்படுது அப்படின்றதெல்லாம் நாம வந்து கேட்கிறோம். ஸோ இத மாதிரி ஒரு காலகட்டத்தில் இத இருதய அடைப்புகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த பரிசோதனை இல்லாம வேற என்ன அடுத்த கட்ட பரிசோதனையை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிடி கால்சியம் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நவீன பரிசோதனையை இங்க நாங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ ஒருத்தர் அவருக்கு வந்து ஒரு ஒபீஸா இருக்கலாம், அதாவது உடல் பருமன் இருக்கலாம், இல்ல ஜெனட்டிக்கலி அவங்க ஃபேமிலியில இருதய அடைப்பு வந்து அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ இல்ல உடன் பிறந்தவர்களுக்கோ இருந்துட்டு வர ஒரு அபாய நிலை இருக்கலாம். இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஒரு சர்க்கரை வியாதி, ஒரு உயர் ரத்த அழுத்தம், இது மாதிரி ஏதாவது ஒன்றுக்காக அவர்கள் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இல்ல அவர் வந்து ஒரு ஸ்மோக்கரா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரெஸ். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பல வகை நம்ம செய்யக்கூடிய தொழில் சம்பந்தமான ஸ்ட்ரெஸ், வேலை சம்பந்தமான ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை இதெல்லாம் அதிகமா இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு நிலையும் இருக்கலாம். ஸோ இவர்களுக்கு தன் உடம்புல ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் இருக்கா இல்லையா, இல்ல நாம போட்டுட்டு இருக்க ஒரு ரத்த அழுத்த மாத்திரையே போதுமா, சர்க்கரை மாத்திரையே போதுமா, இல்ல சைலண்டா நமக்குள்ள ஏதாவது மாறல, இருதயத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படின்றது அடுத்த கட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங் அப்படின்ற பரிசோதனை மிகவும் உபயோகமா இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இருதயத்துக்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த கொரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த நாளத்துல ஏதாவது ஒரு கால்சியம் படிமானம் ஏற்படுகிறதா அப்படின்றத கண்டறியும். இதற்கு பார்த்தோம்னாக்கா தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு அதிநவீன ஒரு உயர்தர சிடி ஸ்கேன் நம்ம மருத்துவமனையில் ஓமந்தூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 128 ஸ்லைஸ் சிடி ஸ்கேனர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு உயரான ஒரு சிடி ஸ்கேன்ல எந்தவித ஒரு டையும் இல்லாம, எந்தவித இன்ஜெக்ஷனும் இல்லாம, எந்தவித ப்ரிப்பரேஷனும் இல்லாம சாதாரணமாக வந்து ஒரு 2 நிமிடத்துல இந்த ஸ்கேனை வந்து நாம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளி தனியார்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா சுமார் 4000 5000 செலவாகக்கூடிய ஒரு இதை நம்ம தமிழ்நாடு அரசு இப்ப மக்களுக்கு பயன்படும் வகையில வெறும் 500 ரூபாயில தந்துட்டு இருந்தாங்க. அதற்கும் இப்போ முழுடல் பரிசோதனை வரக்கூடிய மக்கள் வந்து இதை வந்து அந்த தொகுப்பிலேயே செஞ்சுக்கிற மாதிரி இப்போ அந்த தொகுப்பிலேயே வந்து நம்ம இந்த பேக்கேஜில் கொண்டு வரும்போது இது காரணம் எந்த கட்டணமும் இல்லாமல் இப்போ தொகுப்பிலேயே இதை செஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஜியோவை கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பொதுமக்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை பண்ணும்பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே எடுத்துட்டு இருக்க மாத்திரை போதுமானதா, இல்லை ஏதாவது இதற்காக ஒரு மாத்திரை எடுக்கணுமா, இல்லை அடுத்த கட்ட ஆன்ஜியோ போன்ற ஏதாவது ஒரு பரிசோதனையை மேற்கொள்ளணுமா அப்படின்ற ஒரு டெசிஷனை வந்து இந்த ஸ்கேன் மூலமா நம்ம நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். இதன் மூலமாக ஒருத்தருக்கு பெரிய ஹார்ட் அட்டாக் வர்றதையோ இல்ல வந்து நிச்சயமா தடுக்க முடியும் அப்படின்றத நாங்க நம்புறோம். இப்ப தனியா வந்து எடுத்துக்கலாமா, எந்தெந்த வயதினர் தான் வரணும் அப்படின்றது கட்டுப்பாடு? இப்போ நம்ம அரசு மருத்துவமனையில இருதய துறையில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 35 வயதினருக்கே பல பேருக்கு நம்ம ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்டிங் போடுறோம். 35-40 வயதிலே பல பேருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ற அளவுக்கு நம்ம மருத்துவமனையிலே செஞ்சுட்டு இருக்க நிலையை பார்க்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட வயதினர்கள் தான் இந்த பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்றது உறுதியா வரையிட்டு சொல்லவே முடியலைங்க. அதாவது யாரா இருந்தாலும் ஒரு 30 வயது கடந்தாலே, ஏன்னா இந்த பரிசோதனை இதற்கு தடை என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இது வந்து ஒரு எட்டாக்கணியாக ஒரு 4000 5000 இதுக்கு செலவு பண்ணணுமே, இல்ல எல்லா இடத்துலயும் இது இருக்காதே அப்படின்ற ஒரு நிலையை இப்ப நம்ம தகத்தெரிஞ்சு இன்னைக்கு நாம முழு பரிசோதனையிலே இதை வந்து நம்ம தொகுப்பா கொண்டு வரும்பொழுது எல்லாருமே இதை பண்ணிக்கலாம். ஒரு 30 வயதினர் எல்லாருமே, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அவர்கள் வந்து ஒரு ஸ்மோக்கரா இருக்கலாம், இல்ல ஒபீஸா இருக்கலாம், இல்ல எந்த உடற்பயிற்சி எந்த இதுவுமே இல்லாம இருக்கலாம், இல்ல ஏதாவது இணை நோய்கள் இருக்கலாம். அவர்கள் எல்லாருமே இந்த பார்த்து நம்ம இருதயம் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்வது வித்தின் 2 மினிட்ஸ் நம்ம இதை பண்ணும்போது நிச்சயமா எல்லாருமே இதை பயன்படுத்திக்கலாம்ன்றதுதான் என்னுடைய கருத்து. தனியா வந்து எடுத்துக்கலாம், தொகுப்பு இல்லாம தனியா இதை மட்டும் வந்து எடுக்கணும். இப்போ இந்த கால்சியம் ஸ்கோரிங் வந்து இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒரு இருதய டாக்டர் பார்க்கும் பொழுது அவர் இவர்களுக்கு இந்த மருந்து போதுமா இல்ல வேற மருந்து வேணுமா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதன் கூட இசிஜி, எக்கோ போன்ற மற்ற பரிசோதனைகளையும் ஒப்பிட்டு பார்த்து தான் இதற்கான ஒரு முடிவை சொல்ல முடியும். அதனால இப்ப வந்து மருத்துவரின் பரிந்துரையின் பேர்ல தனியாக அதை வந்து எடுத்துக்கலாம். நம்ம முழுடல் பரிசோதனை மேல மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டையும் மற்ற ரிப்போர்ட்டையும் அவர்கள் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் வந்து முறையான வழிகாட்டுதலை மக்களுக்கு கொடுப்பாங்க. அதனால மக்கள் தானாக வந்து இதை எடுத்துக்கிறத விட ஒரு மருத்துவரின் ஒரு பரிந்துரையின் பேர்ல இதை எடுத்துக்கிறது தான் சிறப்பாக இருக்கும்.